55 நாட்கள் கழித்து அவரை கொன்றுவிட்டார்கள். இதேபோல் மற்றொரு பயங்கரவாத அமைப்பு ஜப்பானிலும் ஒன்று இருக்கிறது. ஜப்பானியர்களின் சிகப்பு படை. புத்த தீவிரவாதம். ஓம் ஷின்ரிக்யோ என்ற புத்த தீவிரவாதம். அவர்கள் பல்லாயிரக்கணக்கான மக்களை கொல்ல முயன்றார்கள் டோக்கியோ சப்வேயில் விஷவாயுவை செலுத்தி. ஆனால் அதிர்ஷ்டவசமாக அதிகமானோர் சாகவில்லை. 12 பேரை மட்டும் அவர்கள் கொன்றார்கள். ஆனால் 5700க்கும் மேற்பட்ட அப்பாவி மக்கள் அந்த விஷவாயுவினால் பாதிக்கப்பட்டார்கள். அவர்கள் புத்தர்கள். யூகேவில் 100 வருடங்களுக்கு மேலாக IRA இருக்கிறது, ஐரிஷ் ரிப்பப்ளிக்கன் ஆர்மி. அவர்கள் யூகேவை எதிர்த்து போராடுகிறார்கள். அவர்கள் கத்தோலிக்கர்கள். ஆனால் அவர்களை கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைப்பதில்லை, IRA என்கிறார்கள். அவர்கள் பல தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெரியும். 1972இல் 3 குண்டுவெடிப்புகள் நடந்தன. முதல் குண்டுவெடிப்பில் 7 பேர், இரண்டாவது குண்டுவெடிப்பில் 11 பேர், மூன்றாவது குண்டுவெடிப்பில் 9 பேர் இறந்தார்கள். 1974இல் கில்ஃபோர்ட் பப் என்ற இடத்தில் 2 குண்டுவெடிப்புகள் நடத்தினார்கள். 5 அப்பாவி மக்கள் இறந்தார்கள், 44 பேர் படுகாயமுற்றார்கள். பர்மிங்ஹாம் பப் குண்டுவெடிப்பில் 21 அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டார்கள், 182 பேர் படுகாயமுற்றார்கள். நேரம் குறைவின் காரணமாக எல்லாவற்றையும் நான் கூறவில்லை, அதில் ஏதோ சிலதை தான் நான் கூறினேன். 1996இல் லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பில் 2 பேர் கொல்லப்பட்டார்கள், 100க்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்றார்கள். 1996இல் மீண்டும் நடந்த ஒரு குண்டுவெடிப்பில் மான்செஸ்டர் ஷாப்பிங் ஏரியாவில் 206 பேர் படுகாயமுற்றார்கள். 1998இல் பான்பிரிட்ஜ் பாம் பிளாஸ்டில் 500 பவுண்ட்ஸ் எடையுள்ள பாம்பை வைத்து காரை வெடிக்க செய்து அதில் 35 அப்பாவி மக்கள் படுகாயமுற்றனர். அதே வருடம் வரலாற்றின்படி பார்த்தால் ஒமாக் குண்டுவெடிப்பில் 500 பவுண்ட் எடை உள்ள குண்டை வைத்து காரை வெடித்து 29 பேர் இறந்தார்கள், 330 பேர் படுகாயமுற்றார்கள். இந்த குறிப்பை தந்தது முஸ்லிம்கள் அல்லாதவர்கள். இதை எழுதியது முஸ்லிம்கள் அல்ல. முஸ்லிம்கள் அல்ல என்ற குறிப்பை நான் பிபிசியிலிருந்து எடுத்தேன். நீங்கள் வேண்டுமானால் இன்டர்நெட்டிற்கு போய் சரி பாருங்கள். எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், இல்லை வேறுபடலாம். இப்பொழுது எத்தனை பேர் கொல்லப்பட்டார்கள்? 296, இன்னொரு இடத்தில் 94, இன்னொரு இடத்தில் 93. ஆகவே 290க்கு மேல் என்று நான் சொல்கிறேன். ஆனால் இந்த அறிக்கையில் வந்த எண்கள் சில சமயம் கூடுதலாகவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஆனால் கொடுத்தவர்கள் யாரும் முஸ்லிம்கள் அல்ல. 2001இல் பிபிசியை தகர்த்தவர்கள் IRA. ஆனால் அந்த மக்களை யாரும் கத்தோலிக்க தீவிரவாதி என்று அழைக்கவில்லை. ஆனால் இன்று யூகே அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு அஞ்சுகிறது. யூகே அரசின் அறிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது எத்தனை முஸ்லிம் தீவிரவாதிகள் குண்டு வெடிப்பை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. 7ஆம் தேதி லண்டனில் நடந்த குண்டுவெடிப்பின் அறிக்கையில் கூட அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கலாம் என்று சந்தேகிக்கத்தான் படுகிறது, ஆனால் உறுதி செய்யவில்லை. 50 பேர் அங்கு கொல்லப்பட்டார்கள், 52 பேர் என்கிறார்கள், 56 என்கிறார்கள். அதனால் தான் 50க்கு மேற்பட்டவர்கள் என்று ஒரு வாதத்திற்காக வைத்துக் கொள்வோம். 2005இல் ஜூலை 7ஆம் தேதி நடந்த குண்டுவெடிப்பு முஸ்லிம்களால் நடத்தப்பட்டது என்றால் கூட அது IRA நடத்திய குண்டுவெடிப்புக்கு நிகராகாது. IRA இதை குண்டுவெடிப்பாகவே கருதவில்லை. அவர்கள் பல்லாயிரக்கணக்கான அப்பாவி மக்களை கொண்டிருக்கிறார்கள். இருப்பினும் யூகே அரசு அதிகமாக பயப்படுகிறது. IRA 100 வருடங்களுக்கு அதிகமாக இதை செய்து வந்தாலும் ஜார்ஜ் புஷ்ஷின் அறிவுரைப்படி டோனி பிளேயர் 100 வருடங்களாக தீவிரவாத தாக்குதல்களை நடத்தி வரும் IRA-யை விட முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டு பயப்படுகிறாராம். இப்பொழுது நாம் வரலாற்று ஆவணங்களை வைத்து பார்த்தால் ஸ்பெயின் மற்றும் பிரான்சில் ETA என்ற தீவிரவாத அமைப்பு இருக்கிறது. அவர்கள் 36 தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். ஆப்பிரிக்காவில் எத்தனையோ தீவிரவாத இயக்கங்கள், எண்ணிக்கையே இல்லை. அதில் ஒன்று குறிப்பிடத்தக்கது. மிக பயங்கரமான தீவிரவாத அமைப்பு. அதன் பெயர் தி லார்ட்ஸ் சால்வேஷன் ஆர்மி. கிறிஸ்தவர்களின் அமைப்பு அது. அவர்கள் தாக்குதலுக்கு குழந்தைகளுக்கு கூட பயிற்சி அளிக்கிறார்கள். ஸ்ரீலங்காவை பாருங்கள். அவர்களின் அமைப்பு LTTE, தமிழ் விடுதலை புலிகள். இந்த உலகத்தில் உள்ள அத்தனை தீவிரவாத அமைப்புகளை விட இவர்கள் கொடூரமானவர்கள், பயங்கரமானவர்கள். அதில் உள்ள மக்கள் தற்கொலை படையில் தேர்ச்சி பெற்றவர்கள். அவர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு கூட அந்த பயிற்சியை கொடுத்து அவர்களை தற்கொலை படையில் ஈடுபட செய்வார்கள். வரலாற்று ஆவணங்களை பார்க்கும் பொழுது பாலஸ்தீனிய தற்கொலை படை, ஈராக் தற்கொலை படையினரை விட LTTE-யின் தற்கொலை படையினர் அதி தீவிரவாதிகள். விடுதலை புலிகள் யார்? அவர்கள் இந்துக்கள். இந்தியர்கள் அவர்களை இந்து தீவிரவாதி என்று கூறுவதில்லை, LTTE என்கிறார்கள். இந்தியாவை எடுத்துக்கொண்டால் மிகவும் அதிகமாக எத்தனையோ தாக்குதல்கள் நடந்திருக்கின்றன. அதில் ஈடுபடுபவர்களை காஷ்மீர் தீவிரவாதிகள் என்கிறார்கள். அது சரியா தவறா என்று பிறகு பார்ப்போம். ஆனால்
எத்தனை முறை நீங்கள் ஜஸ்டிஸ் ஹோஸ்பெட் சுரேஷ் கூறிய, அதாவது இந்தியாவில் நடந்த பயங்கரவாத தாக்குதலை பற்றி கூறினாரே, அதை பற்றி இங்கு அமர்ந்திருக்கும் எத்தனை பேர் செய்தித்தாள்களில் படித்திருக்கிறீர்கள்? எத்தனை பேர்? நீங்கள் எத்தனை பேர் ஹோஸ்பெட் சுரேஷை போல் இதில் ஈடுபட்டு இருக்கிறீர்கள்? எத்தனை பேருக்கு இதை பற்றி தெரியும்? பொதுவாக யாருக்குமே இதை பற்றி விழிப்புணர்வு இல்லை. எந்த இடத்தில் தாக்குதல் நடந்தாலும் உடனே அந்த தாக்குதலை நடத்தியது முஸ்லிம் தீவிரவாதிகள் என்கிறார்கள். ஏன்? இந்தியாவில் எல்லா மதங்களிலும் தீவிரவாத அமைப்புகள் இருக்கின்றன. கிட்டத்தட்ட எல்லா மதத்திலும். சீக்கிய தீவிரவாதிகளை பற்றி தெரியும். பிந்திரன்வாலா குரூப் பஞ்சாபில் இருக்கிறது. நமக்கு தெரியும். இந்த இந்திய அரசு ஜூன் மாதம் 5ஆம் தேதி 1984 பொற்கோவிலை சுற்றி வளைத்த போது நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டார்கள். அதற்கு பழிவாங்க ஒரு சில மாதங்களில் அக்டோபர் 31, 1984 அப்போதைய பிரதம மந்திரி இந்திரா காந்தி தனது பாதுகாப்பு படை வீரர்களாலேயே கொல்லப்படுகிறார். அவர்கள் சீக்கியர்கள். நீங்கள் இன்டர்நெட்டில் தெற்காசிய தீவிரவாதிகளை பற்றி பார்க்கலாம். அதை நடத்துபவர் முஸ்லிம் இல்லை, முஸ்லிம் அல்லாதவர். எத்தனையோ தீவிரவாத தாக்குதல்கள் நடந்தாலும் அதில் முஸ்லிம்கள் நடத்திய தீவிரவாத தாக்குதல் மிக குறைவு. ஆனால் அதை மீடியாக்கள் வெளிப்படுத்துவதில்லை. நீங்கள் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிக்கு சென்றால், திரிபுராவுக்கு சென்றால், கிறிஸ்தவ தீவிரவாதிகள் தான் அதிகம். அதில் ஒன்று ATTF, ஆல் திரிபுரா டைகர்ஸ் போர்ஸ். அடுத்து NLFT, நேஷனல் லிபரேஷன் ஃப்ரண்ட் ஆஃப் திரிபுரா. அவர்கள் கிறிஸ்தவர்கள். எத்தனையோ இந்துக்களை கொன்றிருக்கிறார்கள். அறிக்கையை வைத்து பார்த்தால் 4 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், 8 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள். அக்டோபர் 2, 2004 44 இந்துக்கள் கொல்லப்பட்டார்கள், அநேகர் படுகாயமுற்றார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் கிறிஸ்தவ தீவிரவாதிகள். அசாமில் உல்ஃபா மட்டுமே குறைந்தபட்சம் 16 வருடங்களாக 1990 இருந்து 2006 வரை நடத்திய தாக்குதல், அவர்கள் வெற்றிகரமாக 749 தாக்குதல்களை நடத்தியிருக்கிறார்கள். இதன் மூலம் காஷ்மீர் தீவிரவாதிகளை வெட்கப்பட செய்கிறார்கள். 749 வெற்றிகரமான தீவிரவாத தாக்குதல். ஆனால் பத்திரிகைகளில் காஷ்மீர் தாக்குதலை பற்றி மட்டும்தான் செய்தி வருகிறது. பல வருடங்களுக்கு முன்னால் எனக்கும் அழைப்பு வந்தது. இந்தியாவில் இருந்தும் பல இடங்களில் இருந்தும் அழைப்பு வந்தது. காஷ்மீரில் இருந்து எனக்கு பலமுறை அழைப்பு வந்தது. பலமுறை நான் போகலாமா வேண்டாமா என்று யோசித்தேன். முடிவில் செப்டம்பர் 2003 நான் காஷ்மீர் போகலாம் என்று முடிவெடுத்தேன். அவர்கள் என்னை ஸ்ரீநகரில் பேச சொன்னார்கள். அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் கடந்த 14 வருடங்களில் முதன்முறையாக அரசு இப்பொழுதுதான் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி அளித்திருக்கிறது என்றார்கள். காஷ்மீரில் உள்ள போலோ மைதானத்தில் நடந்த எனது சொற்பொழிவில் 1 லட்சம் மக்கள் கலந்து கொண்டார்கள். இந்த பிரச்சனைகளுக்கிடையே அரசாங்கம் எனக்கு பாதுகாப்பு அளித்தது. என்னை சுற்றி துப்பாக்கி ஏந்திய படைகளை பார்த்து எனக்கு ஒரே ஆச்சரியம். நான் குல்மார்க், பெஹல்காம் என்று பல இடங்களுக்கு சென்று உரையாற்றினேன். ஆனால் இது போன்ற பாதுகாப்புகள் தேவையில்லை என்று நினைக்கிறேன். பிறகு ஒரு முறை அசாமிற்கு சொற்பொழிவாற்ற சென்றிருந்தேன். நான் விமானத்தை விட்டு இறங்கியவுடன் செக்யூரிட்டி கார்ட்ஸ் என்னை சூழ்ந்து கொண்டார்கள். ஏன்? ஆனால் அங்கு நான் இறைவனுக்கு நன்றி கூறினேன். அல்ஹம்துலில்லாஹ். அவர்கள் இல்லை என்றால் நான் உயிரோடு வந்திருக்க முடியாது. நான் நினைக்கவே இல்லை. அசாமில் அவ்வளவு தீவிரவாதிகள் இருப்பார்கள் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. முஸ்லிம்களை தாக்க உல்ஃபாவிற்கு பயிற்சி அளிக்கிறார்கள். அவர்கள் இந்துக்கள். அவர்களை பற்றி பத்திரிகைகளிலும் மீடியாக்களிலும் எத்தனை முறை செய்திகள் வந்திருக்கின்றன. ஏனென்றால் அதற்கு முக்கியத்துவம் தரவில்லை. செய்தித்தாள்களில் ஏதோ துருக்கு செய்தியாக வந்திருக்கும். அதை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? தலைப்புச் செய்தியாகவும் வரவில்லை, விளக்கமாகவும் வரவில்லை. இதை போன்ற அமைப்புகளில், தீவிரவாத அமைப்புகளில் நக்சலைட்ஸ், மாவோயிஸ்டுகளை பற்றியும் தெரியும். அந்த மாவோயிஸ்ட் கம்யூனிஸ்டை சேர்ந்தவர்கள். இந்தியாவில் நடந்த அதிபயங்கரமான தாக்குதல்களை அதிகமாக செய்தது மாவோயிஸ்டுகள். நேபாளில் மட்டும் கடந்த 7 ஆண்டுகளில் 99 தீவிரவாத தாக்குதல்கள் நடத்தியிருக்கிறார்கள். இந்தியாவில் உள்ள 600 மாவட்டங்களில், அதுவும் இந்திய அரசாங்கத்தின் கணக்குப்படி தீவிரவாதத்தை பற்றிய இணையதளத்தில் இந்தியாவில் அத்தகைய தீவிரவாதிகள் 150 மாவட்டங்களில் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்தியாவில் 1/3 பங்கில் அவர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். இறந்தவர்களின் எண்ணிக்கையை வைத்து பார்க்கும் பொழுது காஷ்மீர் தாக்குதல்களில் இறந்தவர்களை விட மாவோயிஸ்டினால் இறந்தவர்கள் அதிகம். மாவோயிஸ்டினால் தான் இந்தியாவிற்கு ஆபத்து அதிகம். ஆயினும் இதுவரையிலும் இந்திய அரசு முஸ்லிம் தீவிரவாதிகளை கண்டுதான் பயப்படுகிறது. ஏன்? அதற்கு காரணம் ஜார்ஜ் புஷ். சில நாட்களுக்கு முன் செப்டம்பர் 9ஆம் தேதி டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் கட்டுரை வந்தது. முதல் பக்கத்தில் இல்லை, உள்ளே, ஆனால் பெரிய கட்டுரை. அந்த 875 ராக்கெட்ஸ், அந்த அதிபயங்கரமான 875 ராக்கெட்டுகளும் மாவோயிஸ்டுகளுக்கு சப்ளை செய்யப்பட இருந்த பொழுது போலீசால் கைப்பற்றப்பட்டது. அதோடு 30 ஏவுகணைகளையும் கைப்பற்றினார்கள்.
இந்திய வரலாற்றில் இது மிகப்பெரிய ஆயுத பறிமுதல். இந்த இந்திய வரலாற்றில் எந்த